வணக்கம் மக்களே, பாம்பன் பாலத்தோட இந்த வார அப்டேட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ லோடு டெஸ்ட் வந்து நான் டேரெக்டாக உங்களுக்கு லைவ் காமிச்சிருந்தேன். இருந்தாலும் அந்த வீடியோ நான் வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவுக்கு பின்னாடியோ அல்லது திங்கட்கிழமையோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். லோட் டெஸ்ட் வந்து பண்ண வந்த வண்டி தான், இந்த வண்டியில் தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அந்த வண்டி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோ நான் எடுத்தது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை லோட் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் இவங்க இங்கே இருந்தாங்க. லோட் டெஸ்ட்டு நடந்து முடிச்சிட்டாங்க. நைட்டே முடிச்சிட்டாங்கல்ல லோட் டெஸ்ட்டையும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடத்துல வந்து லோட் டெஸ்ட்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட் டெஸ்ட்டில் வந்து ரயில்களை வந்து அதை ஒரு குறிப்பிட்ட வேகம் இருக்குது, ஒவ்வொரு வேகத்துலையும் இயக்கி சோதனை பண்ணாங்க. சரி, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லைவில் வரும்போது மொத்தமாக வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பாம்பன் பாலத்தில் ரொம்ப பெரிய போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மண்டபம் சைடு இருந்து அந்த கப்பல் போகுதில்ல அந்த இடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டரு. இந்த 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இவங்க எல்லா டெஸ்ட்டையும் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கிட்டு ஒரு 500 மீட்டர் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த இடத்துல தான் லோட் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஆங்கிள் மாதிரி போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்துல. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கேர்டரில் வந்து சென்சார்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் நம்ம காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ இதில் நான் என்ன காமிக்கிறேன்னா, இந்த ஊழியர்கள் வந்து இப்போ அதில் மெட்டீரியல்லாம் இங்கேருந்து மூவ் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டுருக்காங்க. சண்டே முன்னே வந்து இந்த சைடு வேலைகள் நடக்காது. ஆனால் தற்போது ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து வேலைகள் நடக்குது. என்ன வேலைன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் லைனுக்கு மேலே வர்ற அந்த கம்பி, அதை வந்து என்ன மெக்கானிக்கல் என்ன நேம் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த பேண்ட்டை வந்து போனோம்னா அந்த ஓவர் ஹெட் வயரில் வந்து இந்த கம்பி வந்து அட்டாச் ஆகிருக்கும். அந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் நெருக்கி வந்துட்டாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் தூரம்னா அதாவது முன்னே இருந்த விட ஒரு கரைப்பகுதியிலேருந்து ஊண்டிட்டு வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த கம்பிகளில் வந்து செட் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கடல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த பாம்பன் பாலத்தில் வந்து லோட் டெஸ்ட் பண்ணுறது அதிகப்படியான வேகத்தில் ரயில்களை இயக்க முடியும் அப்படிங்கிறாங்க. 80 கிலோமீட்டர் வேகம் சொல்லியிருக்காங்க. தெரியல எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபைனலாக இதோட அவுட்புட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, பாம்பன் பாலத்தில் பஸ் பாலத்தில் மையப்பகுதியில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். இந்த வியூவில் பார்த்தாலுமே எவ்வளோ தூரத்துக்கு வந்து வேலைகள் முடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே அந்த பிரிட்ஜு கப்பல் போகிற இடத்துல இருந்து கரைப்பகுதி வந்து ரொம்ப பக்கம்தான். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வேலை நெருக்கி முடித்தனால வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா அந்த டெஸ்ட்டை வந்து சீக்கிரம் பார்த்துட்டா திட்டமிட்டபடி 2 மாதங்களில் ரயில் போக்குவரத்தை தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க மையப்பகுதியில் என்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஸோ மையப்பகுதியில் வந்து இந்த டாப் செக்மெண்ட்டோட டாப் வந்து 2 பில்லர்லையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 2 பில்லர்லேயும் அந்த விஞ்ச் வந்து வச்சுட்டாங்க. ஸோ மொத்தம் வந்து 4 பூம் இருந்துச்சு. 4 பூம்னா அந்த கிரெயின், அதில் வந்து அந்த சைடு அதாவது பாம்பன் சைடு உள்ளதை வந்து பூம் வந்து ஷார்ட் பண்ணிட்டாங்க. இங்கிட்ட இந்த 2ல் வந்து ஒன்று ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சென்டரில் அந்த லிஃப்ட்டு வரணும்னா ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதில் சாண்டு ஃபில் பண்ணுவாங்கன்னு. அந்த சாண்டு ஃபில் பண்ணுற ஒர்க் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து ஒரு பகுதியில் வந்து சாண்டு ஃபில் பண்ணிட்டாங்க. அதை நான் க்ளோஸ்அப்பில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த தற்காலிக பில்லர் உங்களுக்கு தெரியுதா, 3 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் தான் மிதவே இருக்குது. அந்த தகடு மாதிரி போட்டு மூடியிருக்காங்க தெரியுதா, அந்த சென்டரில் உள்ளது. அதில் வந்து சாண்ட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதனால அதை மூடிட்டாங்க. இனி வந்து 2 சைடும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்குல்ல, சென்டரில் உள்ளது முடிஞ்சு அந்த 2 சைடும் வந்து சாண்ட் ஃபில் பண்ணணும். 4 பில்லர்ஸோட ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இனி வந்து டாப் செக்மெண்ட்டோட டாப்பில் உள்ள அந்த சைடு ரூஃப் அடைக்கிற வேலையும் அப்போ டாப் ரூஃப் அடைக்கிற வேலையும் தான் இங்கே வந்து எஞ்சி இருக்குது. அடுத்து வந்து லிஃப்ட்டை கொண்டாந்து வச்சுட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் வந்து ஒரு 99% முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். அந்தளவு வந்து ஸ்பீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிஃப்ட்டை வந்து நகட்டிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி நம்மளோட வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தெரியும், லிஃப்ட்டு வந்து கட்டடத்தோட முக்கால்வாசி பகுதியில் இருக்கும். இப்போ கட்டடத்துக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஒரு சில கேப் மட்டும்தான் இருக்குது. இந்த லிஃப்ட்டை நகர்த்துனது காரணம் அதனால தான் அந்த பூமை வந்து மாற்றிருப்பாங்க. பூமோட ஹைட்டை குறைச்சிருப்பாங்க. லிஃப்ட்டை ஏன் நகட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டு வந்து இப்போ நிற்கிறது வந்து சென்ட்ரு பிரிட்ஜோட செகண்ட் தூணில் தான் அந்த லிஃப்ட்டோட என்ட்ரன்ஸ் பகுதி நிற்கிது. இன்னொரு மூவ்மெண்ட்டு கொடுத்தாங்கன்னா அந்த சென்ட்ரு பிரிட்ஜோட ஃபஸ்ட்டு பில்லர்கிட்ட வந்துடும். இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டு நகர்த்துறனால பாம்பன் சைடு வந்து தண்டவாளங்கள் வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கேர்டர் வச்சுருந்த வரைக்கும் தான் அந்த லிஃப்ட் ஸ்பேன் கேர்டர் ஸ்பான் வந்து இருந்துச்சு. அந்த கேர்டர் ஸ்பான் வந்து இப்போ வந்து நகட்டி அந்த இடத்துல 2 கேர்டர் அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா லிஃப்ட்டு நகண்டிருக்கு அப்படிங்கிறது. கீழே உள்ள கேர்டர் போர்ஷன் இங்கே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியாது. அந்த மாற்றத்தை வந்து நான் கொஞ்சம் வந்து பின்னாடி போய் காட்டுறேன். அதாவது பின்னாடினா கொஞ்சம் வந்து இறக்கத்தில் போகும்போது காட்டுறேன். எவ்வளோ பக்கத்தில் இருக்கும் பாருங்கள், சென்ட்ரு பிரிட்ஜுக்கும் அதை லிஃப்ட் போர்ஷனுக்கும் எவ்வளோ பக்கம். ஸோ ரொம்ப நெருங்கிருச்சு.
அடுத்து நம்ம அப்படியே வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணி காமிச்சோம்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த முனை வந்து அந்த லிஃப்ட்டோட முனை வந்து இங்கே இருக்குது. ஏற்கனவே வந்து இந்த லிஃப்ட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருந்துச்சு. இந்த லிஃப்ட்டுக்காண்டி இந்த கேர்டரை வந்து இப்போ கீழே நகட்டுவாங்க. நகட்டும் போது என்ன ஆகும்னா இந்த பில்லர் வந்து ஃப்ரீ ஆகும். இந்த பில்லர் ஃப்ரீ ஆகும்போது அந்த ஃப்ரீயான பில்லர் என்ன பண்ணால் கேர்டரும் தண்டவாளங்களும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த 2 இடத்துல 2 கேர்டர் அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து தண்டவாளங்கள் வைக்கல. தண்டவாளங்கள் இதுக்கு பின்னாடி வைப்பாங்க. இப்போ மதிய டயத்தினால ஊழியர்கள் எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. மதிய டயத்தில் வந்து வெயில் இல்லாமல் இருக்கிற காரணம் கொஞ்சம் வந்து மேகம் டல்லாக இருக்குன்னா மந்தாரமாக இருக்குது, அதாவது மலை மேகம் மாதிரி இருக்கிறனால தான் இதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எத்தனை பில்லர் நமக்கு ரிமைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேர்டர், பில்லர் கிடையாது 9 கேர்டர் தான் ரிமைனிங் பாம்பன் பாலத்தில் பொருத்த வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து என்ன மெக்கானிசம் மூலம் நகட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுமாட்டிக் மெக்கானிசம். அதில் ஒரு டீத் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு பிஸ்டன், அதாவது 2 சைடு 2 பிஸ்டன் இருக்கும். ஒன்று வந்து புஷ் பண்ணும், ஒன்று வந்து புல் பண்ணும். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் மண்டபத்திலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஸோ ரயில் வந்து இவ்வளோ தூரம் வந்து போயிருச்சு. இப்போ வந்து இந்த லிஃப்ட்டை வந்து இங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து ரயிலை இங்கே கொண்டு வரணும். அப்போ வந்து இது ரெடி ஆகும்போது அதே சமயத்தில் வந்து நமக்கு லிஃப்ட்டும் ரெடி ஆகணும். அதனால தான் இந்த அளவுக்கு ஒர்க் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாம்பன் கரைப்பகுதியை நோக்கி நம்ம நடக்கலாம். கரைப்பகுதியை நோக்கி நடக்கும்போது கரைப்பகுதியில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக தண்டவாளங்கள் வச்சுட்டாங்க, கைப்பிடி வச்சுட்டாங்க, எல்லாமே வச்சுட்டாங்க. இந்த கீழே இறங்குற ஏரி மேற்கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து கீழே போகல, ஏன்னா நேற்றே வந்து நம்ம அந்த லோட் டெஸ்ட்டுக்காண்டி அங்கே போயிருந்தோம். ஸோ அது மண்டபம் சைடு போயிருந்தோம். இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ இருக்குது, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ, அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து அடிஷ்னலாக வந்து 3 கேர்டர்ஸ் வந்திருக்கு. ஊழியர்கள் வந்து நடந்து போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பழைய பாலம் மூலயமா நடந்து வந்து அந்த இடத்துல ஒரு நடைபாதை மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது புதிய பாலத்துக்கும் பழைய பாலத்துக்கும் நடுவில் ஒரு நடைபாதை போட்டிருக்காங்க. அந்த நடைபாதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது மூலியமா இங்கே போயிடுவாங்க. ஸோ இங்கேருந்து அவங்க இங்கே உள்ள ஒர்க்குனா இப்படி போவாங்க, இல்லைனா டேரெக்டாக சென்ட்ரல் பிரிட்ஜ் போயிட்டு மறுபடியும் அந்த பில்டிங் வழியாக லிஃப்ட்டு நகட்டுற அந்த ஒர்க்குக்கு வரணும். அந்த ஒர்க்கு நடைபெற இடத்துக்கு வந்து அவங்க வந்து கீழே வந்து அந்த பிஸ்டன் அந்த கேர்டர் வந்து நகட்டுறக்காண்ட ப்ராசஸ்லாம் பார்க்கணும். ஸோ இது இரட்டை ரயில் வழி பாதையாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இரட்டை ரயில் வழி பாதை தான், ஆனால் தற்போது இரட்டை ரயில் பாதையாக வராது. அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ரயில்வே வந்து எதிர்காலத்தில் டபுள் ட்ராக் போடும்போது இது வந்து டபுள் ட்ராக்காக ரெடி ஆகும். இதில் வந்து என்னென்னா பாம்பன் பாலத்தை வந்து திறக்கிறதுக்கு கரண்ட் வந்து பில்டிங்லேருந்து போகும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக பில்டிங்லேருந்து போகாது. அதோட கப்பல் வரும்போதும் கப்பலுக்கு ஏற்ற மாதிரி லிஃப்ட் ஓப்பன் ஆகாது. மொத்தத்தில் பாம்பன் பாலத்தோட உயரமாக இருக்கலாம் அந்த லிஃப்ட், அந்த பில்லர் அந்தளவுக்கு வந்து லிஃப்ட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து கரைப்பகுதிக்கு வந்துட்டேன். கரைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 3 கேர்டர் வந்து தயார் நிலையில் இருக்குது. மொத்தத்தில் வந்து 9 கேர்டர் நான் சொல்லியிருந்தேன் ரிமைனிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு. இப்போ 3 கேர்டர் இருக்குது. பேலன்ஸிங் வந்து 6 கேர்டர் தான். 6 கேர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை கிடையாது. அப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு வேலைகள் வந்து எந்தளவு வேகமாக நடந்துகிட்டு இருக்குன்னு. என்னோட கெஸ்ஸிங் படி ஆகஸ்ட் மிட்டில் வந்து பாம்பன் பாலத்தோட வேலைகள் முடிஞ்சிடும். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் அக்டோபரில் வந்து ரயில் போக்குவரத்து தொடங்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு. உறுதியாக தொடங்கிடுவாங்க. அதோட ஒரு வெளிப்பாடு தான் லாஸ்ட்டாக வந்து இன்ஜின் இயக்கி சோதனை ஓட்டம் பண்ணாங்க. இந்த குழி எதுக்கு வெட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். இந்த குழியில் தான் பாம்பன் பாலத்தோட அந்த லிஃப்ட்டை தூக்குறதுக்கான எலக்ட்ரிக்கல் சப்ளையை கொண்டு போகிறாங்க. அதுக்காண்டி தான் இந்த குழி வெட்டிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து கேபிள் புதைப்பாங்க. இந்த கேபிள் இந்த பவர் சப்ளை எங்கேருந்து வருது அப்படிங்கிறது வந்து நான் பாம்பன் பாலத்தை அப்படியே கடந்து நம்ம அந்த சைடு போனோம், அதாவது பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் சைடு போய் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். கீழே தரைப்பகுதியில் மட்டும் தண்டவாளங்கள் அமைக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக நடந்துகிட்ருக்கு வேலைகள். கடல்லையே இவ்வளோ வேகமாக வேலை நடக்கும்போது கரைப்பகுதியில் எந்தளவு வேகமாக வேலைக்கு முடிப்பாங்கன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த சைடு போகிறேன், பாலத்தோட ஈஸ்ட் சைடு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எலக்ட்ரிக்கல் சப்ளை எங்கேருந்து வரும்னா, ஸோ பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து ரயில்வே கேட் இருக்கும். இந்த குழி வெட்டியிருக்காங்க தெரியுதா ட்ராக் பக்கத்துலேயே, அது பக்கத்தில் கருப்பு கலர் ஹோஸ் போட்டிருக்காங்கல்ல, இந்த ஹோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஹோஸுக்குள்ளே தான் கேபிளை வந்து கொண்டு வருவாங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் வந்து கேட்டு பகுதியில் 2 போல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ப்ளூ கலரில் ஷீட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்கல்ல, கம்பி வேலி மாதிரி போட்டு. ஸோ அங்கே இருந்தால் பவர் சப்ளை வரப்போகுது பாம்பன் பாலத்துக்கு. அதாவது பாலத்தை தூக்குறதுக்கான பவர் சப்ளை. இங்கே வந்து எத்தனை கிலோவாட் மின்சாரம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோவாட் மின்சாரம் பயன்படுத்துவாங்க. ஸோ பாம்பன் ரயில் நிலையமும் முழுவதாக தயாராகிருச்சு. ரயில் போக்குவரத்து தயாரான மாதிரி இருக்கும். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் வேலைகள் வந்து தற்போது முடிகிற மாதிரி தெரில. கண்டிப்பாக எப்படியும் ஒரு 2 பிளாட்ஃபார்மாக ஓப்பனிங்கில் ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழகத்திலிருந்து இயங்கும் ரயில்களுக்கு கூடுதல் பொதுப்பெட்டிகள் இணைச்சிருக்காங்க. அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கோம். எண்டு ஸ்க்ரீனில் அதை கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.